السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக சஹர்நர சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த ஆண்டில் குர்ஆன் வசனத்திற்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்தில் 3வது அத்தியாயம் 133வது வசனத்துக்கான விளக்கத்தை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக 3வது அத்தியாயத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பொதுவாகவே திருமறை குர்ஆன் அத்தியாயம் அருளப்படுவதை 2 வகைகளாக பிரிப்பார்கள். ஒன்று மக்கி, இந்த அத்தியாயம் மக்காவை சார்ந்தது. மற்றொன்று மதனி, இந்த அத்தியாயம் மதீனாவை சார்ந்தது என்று குர்ஆன் அத்தியாயம் அருளப்படுவதை 2 வகைகளாக பிரிக்கின்றனர். மக்கி மதனி என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்ட அந்த வசனங்கள் அத்தியாயங்கள் எல்லாம் மக்கி, மக்காவை சார்ந்த அத்தியாயங்கள் என்றும், அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்த பிறகு அருளப்பட்ட அந்த வசனங்கள் யாவும், அந்த அத்தியாயங்கள் யாவும் மதனி, மதீனாவை சார்ந்த அத்தியாயங்கள் என்றும் பெயர் சூட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த 3வது அத்தியாயம் ஆலி இம்ரான் என்ற இந்த அத்தியாயம் மக்காவை சார்ந்ததா அல்லது மதீனாவை சார்ந்ததா என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னதை போன்று நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது மக்காவை சார்ந்தது, இது மதீனாவை சார்ந்தது என்று அல்லாஹுடைய தூதரே நேராக சொல்கிற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஒரு செய்தியும் நம்மளால் பார்க்க முடியவில்லை. என்றாலும் ஒரு சில விஷயங்களை வைத்து இந்த அத்தியாயம் மக்காவில் தான் அருளப்பட்டிருக்கும், இது மதீனாவில் தான் அருளப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏதேனும் ஒரு அத்தியாயத்தில் இறை மறுப்பாளர்களை பார்த்து, முஷ்ரிக்கீன்களை பார்த்து நேரடியாக பேசும் வகையில் அவனுடைய அந்த வார்த்தைகள், அந்த அத்தியாயத்தின் வாசகங்கள் அமைந்திருக்குமே ஆனால் இது மக்காவில் இருக்கும்போது அருளப்பட்டது தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, குல் யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபீர்களே, இறை மறுப்பாளர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவைகளை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து மக்கள் இடத்துல சொல்கிறான். எந்த மக்கள்? மக்காவிலே வாழ்ந்த காஃபிர்கள். யா ஐயுஹல் காஃபிரூன், இந்த வாசகத்தை பார்த்தே நாம் புரிந்து கொள்ளலாம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, இறை மறுப்பாளர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் என்ற இந்த அத்தியாயம் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்டிருக்கும்
என்ற அந்த வாசகத்தை வைத்தே நம்மால் இலகுவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு சில விஷயங்களை வைத்து இந்த அத்தியாயம் மக்காவில் இருக்கும்போது அருளப்பட்டதா அல்லது மதினாவில் இருக்கும்போது அருளப்பட்டதா என்பதை நம்மால் இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். இந்த 3வது அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் பெரும்பான்மையான இடங்கள்ல அல்லாஹ் வேதவாசிகளை பார்த்து பேசுறான், போர்க்களங்கள் சம்பந்தமா பேசுறான். இந்த வேதவாசிகள் முனாஃபிகீன்கள் இவர்களெல்லாம் மக்காவில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இவர்களை பற்றி எங்க ஆரம்பமாகுது? மதீனாவில் தான் ஆரம்பமாகுது. மதீனாவில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு போர்க்களம் கடமையாக்கப்படுகிறது, முஸ்லீம்களுக்கு போர்க்களம் கடமையாக்கப்படுகிறது. அதே மாதிரி மதீனாவில் தான் முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க, மதீனாவில் தான் யூதர்கள் இருக்கிறாங்க, வேதவாசிகள் இருக்கிறாங்க. அப்போ வேதவாசிகள் தொடர்பாக முனாஃபிகீன்கள் தொடர்பாக போர்க்களங்கள் சம்பந்தமான வசனங்கள் இடம்பெறுமையானால் இது மதீனாவில் இருக்கும்போது தான் அருளப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இந்த அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப் வேதவாசிகளே, தஆலவ் இலா கலிமத்தின் சவா பைனனா வ பைனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு பொதுவான கோட்பாட்டுக்குள் நீங்கள் வந்து விடுங்கள். அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது என்ற இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு வேதவாசிகளை நீங்களும் வாங்க, நம்மளும் வந்துடுறோம் அப்படின்னு அல்லாஹ் தூதரை பார்த்து மக்களிடத்துல சொல்றான். வேதவாசிகள் எங்கே இருப்பார்கள்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், வேதவாசிகள் அப்படின்ற இந்த சாப்டரே மதீனாவில் தான் ஆரம்பமாகுது. அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்களாம் வேதம் வழங்கப்பட்டவர்கள், இவங்களாம் மதீனாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் வேதவாசிகளை பார்த்து பேசியிருப்பானே ஆனால் அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருக்கும்போது தான் இந்த வசனம் அருளப்பட்டிருக்கும் என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தொடர்ச்சியாக பாருங்களேன், யா அஹ்லல் கிதாப் வேதவாசிகளே, லிமத்து ஹாஜூன ஃபி இப்ராஹிம் இப்ராஹிம் விஷயத்தில் நீங்கள் ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள்? ஒமா உன்சிலத்தி தௌராத் வல் இன்ஜில் இல்லா மின் பாதி தௌராத்தாக இருந்தாலும் இன்ஜிலாக இருந்தாலும் எல்லாமே இப்ராஹிமுக்கு பிறகுதானே அருளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இவங்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் இருந்தது. என்ன தர்க்கம்? இப்ராஹிம் யூதராகத்தான் இருந்தார், இல்லை இப்ராஹிம் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் இவங்க 2 பேரும் தர்க்கம் பண்ணிக்கிறாங்க. இப்ராஹிம் எங்க மார்க்கம் தான், இல்லை இப்ராஹிம் அவர்கள் எங்க மார்க்கம் தான், அப்படி 2 பேரும் தர்க்கம் பண்றதுக்கு பதில் சொல்ற விதமா அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். நீங்க ஏன் அவர் விஷயத்துல தர்க்கம் பண்றீங்க? அவர் விஷயத்துல தர்க்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒமா உன்சிலத்தி தௌராத் வல் இன்ஜீல் இல்லா மின் பாதி உங்களுடைய வேதம் தௌராத்தாக இருந்தாலும் இன்ஜீலாக இருந்தாலும் எல்லாமே இப்ராஹிமுக்கு பிறகுதான் அருளப்பட்டது. அவர் உங்க யார் மார்க்கத்திலுமே இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருந்தாரு என்று அந்த வேதவாசிகளுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக இறைவன் இந்த வசனத்தில் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் இருக்கும் பொழுது வேதவாசிகளுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் போதுதான் அருளப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் 120 வசனத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அல்லாஹ் போர்க்களம் சம்பந்தமாக உஹது போர்க்களம் சம்பந்தமாக பேசியிருப்பான். தொடர்ச்சியாக அந்த வசனங்கள் எல்லாமே போர்க்களம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கும். அப்போ இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த 3வது அத்தியாயம் ஆலி இம்ரான் என்ற இந்த அத்தியாயம் மதீனாவை சார்ந்ததாகத்தான் இருக்கும். மதீனாவிலே அல்லாஹுடைய தூதர் இருக்கும் பொழுது ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகத்தான் இருக்கும் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. இது முதல் விஷயம். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய வசனம் 3வது அத்தியாயம் 133வது வசனத்துக்கான விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். என்ன வசனம் அது? அல்லாஹ் பேசும் பொழுது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்துள்ள மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரையுங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்ல் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன் இது இறையச்சவாதிகளுக்காக தயார் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தினுடைய வார்த்தைகளை நாம் முதலில் ஆழமாய் கவனிக்கணும். அல்லாஹ் என்ன வாசகத்தை பயன்படுத்துறான்னு பாருங்களேன். வஸாரிஉ இலா மக்ஃபிரா இந்த சாரிஉன்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு விரையுங்கள் என்ற பொருள் மட்டும் கிடையாது.
விரைந்து போங்க அப்படின்ற அந்த பொருளை மட்டும் தராமல் ஒருவருக்கொருவர் விரைந்து செல்லுங்கள் அப்படின்ற ஒரு பொருளை தருகிறது. இந்த சாரியோ என்ற இந்த வார்த்தை அரபு இலக்கணத்தின் அடிப்படையில் முஃபாஅலத் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் என்ற பொருளை தர வேண்டும். இப்போ சண்டையிடுறாங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் சண்டையிட்டார்கள், முசாஃபஹா செய்தார்கள். இப்படி இந்த மாதிரியான விஷயத்துக்கு சாஃபஹ, முசாஃபஹத், முசாஃபஹா செய்தார்கள், ஒருவருக்கொருவர் முசாஃபஹா செய்தார்கள். அது எல்லாத்துக்குமே என்ன பொருள் தரும்? ஒருவருக்கொருவர் செய்தார்கள் என்ற கருத்தை, பொருளை நாம் தருகிறோம். அந்த மாதிரி தான் வசாரிஉ என்ற இந்த வார்த்தைக்கு விரைந்து செல்லுங்கள் என்ற பொருள் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி போடணும் அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரா, பாவ மன்னிப்பை நோக்கி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹஸ் சமாவாத்து வல் அருள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்திற்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் போட்டி உணர்வை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு ஆர்வப்படுத்துகிறான். பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதில், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதில் போட்டி போடுவதற்கு மார்க்கம் ஆர்வம் காட்டுகிறது, ஆர்வம் மூட்டுகிறது. வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அதே மாதிரி உங்கள் இறைவனிடமிருந்துள்ள மன்னிப்பை நோக்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் எல்லா இடத்துலையுமே என்ன பண்றான்? இந்த போட்டி போடக்கூடிய விஷயத்தை ஆர்வப்படுத்துற விதமாக தான் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூட எத்தனையோ இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பாங்கு சொல்ற அந்த நன்மையவும், அதே மாதிரி முதல் சஃபினுடைய நன்மையவும் யாரேனும் ஒருவர் அறிவாரையானால், மக்கள் அறிவார்கள் என்றால் தங்களுக்குள்ளே சீட்டு குலுக்கி போட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. பாங்கு சொல்ற நன்மை தெரியுதா? முதல் சஃப்ல நின்றா எவ்வளவு நன்மை கிடைக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்குவீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் அறிந்து கொண்டால், நான் தான் நிற்பேன், நான் தான் பாங்கு சொல்லுவேன் என்று உங்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை வரும், ஒரு போட்டி வரும், அந்த போட்டியிலே நீங்கள் சீட்டு குலுக்கி போடுவீர்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நன்மையான காரியங்களில் போட்டி போடுவதை மார்க்கம் அதிகமாக ஆர்வமூட்டுகிறது. பொறாமப்படுறது ஒரு தவறான காரியம், பொறாமப்படுறது பாவம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. என்னை விட அவன் பணக்காரனா இருக்கிறான், என்னை விட அவன்கிட்ட நல்ல அழகான வீடு இருக்கிறது, என்கிட்ட வண்டி இல்லை அவன்கிட்ட கார் இருக்குது. இப்படி அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை அதிகமாய் வழங்கியிருந்தால், அல்லாஹ் ஒருவருக்கு பொருளாதாரத்தை தாராளமாக தந்திருந்தால் அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. பொறாமை என்ற இந்த பண்பு மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது. இது ஒரு கெட்ட பண்பு, தீமையான பண்பு என்பதையெல்லாம் பல நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் நன்மையான காரியங்களில் பொறாமைப்படலாம்னு மார்க்கம் சொல்லுது. பொறாமைப்படுவது ஒரு பாவம்தான், பொறாமைப்படுவது கூடாது, பொறாமைப்பட்டு போட்டி போடக்கூடாது. அதே நேரத்தில் நன்மையான காரியமாக இருக்கா, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கிறதா, அந்த விஷயத்தில் நீங்கள் பொறாமைப்படுங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் போட்டி போடுங்க என்று நன்மையான காரியங்களிலே பொறாமைப்படுவதற்கு கூட மார்க்கம் ஆர்வம் ஊட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், ரெண்டு விஷயத்தில் தவிர வேறு எதுலையுமே பொறாமையே படக்கூடாது. ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தில் தவிர வேறு எதுலையும் பொறாமை இல்லை. ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் மால், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு செல்வத்தை வழங்கியிருப்பான், அந்த செல்வத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அந்த செல்வத்தை வைத்து அவர் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வார், இறைவனுடைய பாதையில் செலவழிப்பார். அந்த கொடை வள்ளலை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம், மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே மாதிரி ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருப்பான், குரானை பற்றிய அறிவை, இறைவனை பற்றிய ஞானத்தை ஒருவரை விட ஒருவருக்கு இறைவன் அதிகமாக தாராளமாக வழங்கியிருப்பான். அவர் அந்த அறிவை வைத்து, அந்த ஞானத்தை வைத்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவார், இரவு நேரத்தில் நின்று வணங்குவார், சத்திய பிரச்சாரத்தை செய்வார். இப்படி ஒரு கல்வியாளர் இருப்பாரே ஆனால் அவரை பார்த்து பொறாமைப்படலாம் என்று நன்மையான காரியங்களில் பொறாமைப்படுவதை மார்க்கம் ஆர்வம் ஊட்டுகிறது. பாவம்தான், பொதுவாக பொறாமைப்படுவது பாவம்தான் என்றாலும் நன்மையான காரியத்தில் நீ பொறாமைப்பட்டால் அந்த பாவம் கூட உனக்கு நன்மையாக மாறிவிடும். அப்ப எந்த அளவுக்கு நன்மையான விஷயங்களில் போட்டி போடுவதற்கு நம்முடைய மார்க்கம் ஆர்வம் காட்டுகிறதுன்னு பாருங்களேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும்,
உங்கள் இறைவனிடமிருந்துள்ள மன்னிப்பை நோக்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து செல்லுங்கள். சாதாரணமாக விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு விட்டுடல. அல்லாஹ் எதை உணர்த்துறான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடணும், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு முந்தி அடிச்சு செல்லணும். வலிக்குள்ளி விஜஹத்துன் ஹுவம் வல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை அவர்கள் முன்னோக்கி செல்கிறார்கள். ஃபஸ்தபிக்குல் ஹைராத், முஃமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நன்மையான காரியங்களை நோக்கி முந்தி அடித்து செல்லுங்கள், நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் முந்தி கொள்ளுங்கள், நன்மையான காரியங்களை நோக்கி நீங்கள் போட்டி போட்டு செல்லுங்கள் என்று நன்மை விஷயத்திலே அல்லாஹ் போட்டி போடுவதை அதிகம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இந்த வசனம், இந்த ஒரு வார்த்தை சாரியோ என்ற இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி மன்னிப்பை நோக்கி விரைய வேண்டும் என்றால் மன்னிப்பு எங்க இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு இடத்தை அல்லாஹ் சுட்டி காட்டி இந்த இடத்தை நோக்கி செல்லுங்கள், இல்லை அந்த இடத்தை நோக்கி போங்க, மக்காவை நோக்கி போங்க, மதினாவை நோக்கி போங்க, காபத்துல்லாவை நோக்கி போங்க, இப்படி ஏதேனும் ஒரு இடத்தை அல்லாஹ் சுட்டி காட்டியிருப்பானே ஆனால் அந்த இடத்தை நோக்கி நாம் விரைந்து செல்லலாம், அந்த இடத்தை நம்ம அடையலாம். மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள்னு அல்லாஹ் சொல்றானே, மன்னிப்பு எங்க இருக்கு? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்துகிறான், என்ன சொல்ல வரான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாகவே அரபு இலக்கணத்தின் அடிப்படையில் இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு பலாகா அப்படின்ற ஒரு பேர் சொல்றாங்க. பலாகா அப்படின்னா என்ன? கசது சவாப் பிலா கசதுல் ஃபஅல், அதாவது ஒரு செயலை நாடாமல் அந்த செயலை செய்வதனால் என்ன கூலி கிடைக்குமோ, என்ன நன்மை கிடைக்குமோ அந்த கூலியை, நன்மையை நாடுவது, இதுக்கு பேர் தான் பலாகா. இது பொதுவாகவே நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போது பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற டயலாகில் ஒரு முக்கியமான டயலாகாக என்ன இருக்கும்? ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். எல்லா பெற்றோர்களும் இதே எதிர்பார்ப்பார்கள். என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு ரேங்க் வாங்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இப்போ அந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்ற இந்த விஷயத்தில் ரொம்ப பிள்ளைகளை வற்புறுத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதை ஏன் நம்ம இப்போ சொல்ல வரோம்னா, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்றது ஒரு செயல் இல்லை. அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக படிக்கிறது தான் செயல். படித்தா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கும். அப்போது படிப்பதை தான் பெற்றோர்கள் நாடுகிறார்கள். ஆனால் அந்த படிப்புனால நமக்கு என்ன கூலி கிடைக்குமோ, படிக்கிறதுனால நமக்கு என்ன வெகுமதி கிடைக்குமோ அந்த விஷயத்தை குறிப்பிட்டு பேசுவது. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற இந்த வாசகம் படிப்பதை உணர்த்துகிறது, படிக்கணுன்ற இந்த செயலை உணர்த்துகிறது. அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த இடத்துலையும் பேசுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரா, மன்னிப்பை நோக்கி விரையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, மன்னிப்பை நோக்கி விரையுங்கள்லாம் என்ன? மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை அதிகமாக செய்யுங்கள். அதைத்தான் இந்த வாசகத்தின் மூலம் அல்லாஹ் நாடுகிறான். அதைத்தான் சொல்கிறாங்க பலாகா கசது சவாபி பிலா கசதுல் ஃபஅல். ஒரு செயலை நாடாமல், ஒரு செயலை குறிப்பிடாமல், அந்த செயலை செய்வதால் என்ன கூலி கிடைக்குமோ, என்ன நன்மை கிடைக்குமோ அதை சுட்டி காட்டி பேசுவது. இந்த மாதிரி திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை நம்ம பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூம், நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாராம், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக வேதனையை விட்டும் நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமான காரியங்களை செய்வதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த பாவமான காரியத்தை நாம் செய்தால் நமக்கு நரகம்தான் கூலி. பாவமான காரியத்தை யார் செய்வாரோ அவர் நரகத்துக்கு போவார். அப்ப நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல பாவமான காரியத்தை விட்டும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு செயலை செய்வதை குறிப்பிடாமல், அந்த செயலை செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ, என்ன நன்மை கிடைக்குமோ அந்த விஷயத்தை வச்சு சொல்லும்போது அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருக்கு. உண்மை அதுதானே? இப்போ சாதாரணமாக படின்னு சொன்னால் படிக்க மாட்டான், ஃபெயிலாக போயிடுவா படி அப்படின்னு ஒரு விளைவை அந்த இடத்துல குறிப்பிடும் போது தான் ஆஹா ஃபெயில் ஆகிடக்கூடாது, படிக்கணும் அப்படின்னு படிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி விரையுங்கள் என்று இறைவன் சொல்வதற்கான காரணம், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதிகமாக நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பை தேடணும். பாவ மன்னிப்பை வேறு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பெற்று தருகிறதோ அந்த காரியத்தை நாம் அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்றத தான்
இந்த வாசகத்தின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான். அதே மாதிரி தான் ஜன்னத்தின் அர்துஹ சமாவாத்து வல்லர், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள். அப்படின்னா என்ன? இந்த உலகத்திலே இருந்து சொர்க்கத்துக்கு போனோம்னா எப்படி போகிறது? அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல எதை நாடுறான்? மறுமையில் உனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர காரியம் என்ன, அதை இந்த உலகத்தில் நீ செய்யணும். அந்த காரியங்களை நோக்கி நீ விரைந்து செல்ல வேண்டும். அந்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு நாடுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கியும் அதே மாதிரி உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். உண்மையிலேயே மனிதன் என்ற இந்த படைப்பு என்பது தவறு செய்யக்கூடிய ஒரு படைப்பு தான். மனிதர்கள் யாரும் தவறை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கட்டுமே, பெரிய மார்க்கறிஞர், கல்வியாளர், ஆலிம், யாராக இருந்தாலும் சரி, இறைவனிடமிருந்து தூது செய்தி அருளப்படக்கூடிய, வேதம் அருளப்படக்கூடிய நபிமார்களாய் இருந்தாலும் தூதர்மார்களாய் இருந்தாலும் அவங்க கூட வாழ்க்கையில் சில நேரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறு செய்வார்கள், தவறிலே ஈடுபடுவார்கள், பாவமான காரியத்தை செய்வார்கள். இதுதான் மனிதர்களுடைய யதார்த்தம். அல்லாஹுடைய தூதர் அவர்களும் கூட சொன்னார்கள், குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் அனைவருமே இரவு நேரமாக இருந்தாலும் பகல் நேரமாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் தவறு செய்பவர்கள்தான், பாவம் செய்பவர்கள்தான். பாவத்தை விட்டும் அவர்கள் நீங்கியவர்கள் இல்லை, தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, எல்லாருமே தவறிழைப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த யதார்த்தத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு மனிதனையும் நாம் பார்க்க இயலாது. நபிமார்களாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் தவறு செய்திருப்பார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாமே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதை பற்றி அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்கிறான். இது 2வது அத்தியாயத்தில் விரிவாக நம்ம பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது, வஇது கால ரப்புக லில் மலாயிகா, உம்முடைய இறைவன் மலக்குமார்களிடத்தில் கூறினான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு பிரதிநிதியை, ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், மனிதன் என்ற ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்கிறான். உடனே அந்த மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹாம் மை யுஃப்ஸிது ஃபீஹாம் வ யஸ்ஃபிகு திமா, இறைவாம் பூமியில் குழப்பம் செய்கின்ற, இரத்தத்தை ஓட்டுகின்ற ஒரு படைப்பையா நீ படைக்கணும்? பூமியில் குழப்பம் செய்வாங்க, பொய் பேசுவான், புறம் பேசுவான், ஒருத்தன் இல்லாத போது அவனுக்கு பின்னால் பேசுவான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுவான், இப்படி குழப்பம் செய்கின்ற, இரத்தத்தை ஓட்டுகின்ற ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயாம்? வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக், உன்னை புகழ்வதற்கோ நாங்கள் இருக்கிறோம், உன்னை துதிப்பதற்கோ நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு படைப்பை நீ எதற்காக படைக்க வேண்டும் அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். இறைவன் மலக்குமார்களுக்கு பதில் சொல்கிறான், இன்னி அஅலம் மா லா தஅலமூன், எனக்கு தான் தெரியும், நான் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு முதல்ல கல்வியை கொடுக்குறான். வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, இறைவன் ஆதமுக்கு எல்லா விதமான பெயர்களையும் கற்றுத்தருகிறான். எல்லாமே தெரியும், எல்லா விதமான கல்வியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துறான். அது மட்டுமா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்திலே குடியமர்த்துகிறான். யா ஆதமு உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னாம், ஆதமே நீங்களும் உங்களுடைய துணைவியரும் சுவனத்திலே தங்குங்கள். வகுலா மின்ஹா ரகுதன் ஹைசு ஷிஅத்துமாம், நீங்கள் நாடியவாறு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜராம், ஆனால் ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தை மாத்திரம் நெருங்கி விடாதீர்கள். அப்படி செய்தால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்களும் அநியாயக்காரராக ஆகிவிடுவீர்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, எல்லா விதமான கல்வியும் வழங்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருந்தான். மலக்குமார்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிந்தார்கள்.
இப்படி எவ்வளவு அருட்கொடைகளை சிறப்புகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிவிட்டு ஒரே ஒரு கட்டளை தாங்க, ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, மரத்தை மட்டும் நெருங்கிடாத அப்படின்னு அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறான். சரி, இவ்வளோ விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான், ஒரு சின்ன கட்டளை தான், அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளலாம் என்ற நிலையில்தான் இருந்திருக்கணும். ஆனால் மனிதனுடைய இயல்பு அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வெளிப்படுகிறது. என்ன இயல்பு? அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, இறைவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அந்த காரியத்தை நோக்கி மனிதனுடைய உள்ளம் செல்வது. இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். இப்படித்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, ஒரே அடியா அல்லாஹ் அடிக்கிறான், எல்லாரும் பூமிக்கு போயிருங்க. ஃபைம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய நேர்வழியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? எவ்வளவோ அருட்கொடைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் இறைவன் தடுத்த அந்த ஒரு காரியத்தை நோக்கி தான் அவர்களுடைய மனம் சென்றது. அந்த தவறை செய்வதற்கு தான் அவருடைய மனம் தூண்டியது. ஏன்? மனிதனுடைய இயல்பு. மனிதர்கள் என்றாலே தவறு இழைப்பவர்கள் தான். நபிமார்கள் கூட இதில் விதிவிலக்கு இல்லை என்றாலும் நபிமார்கள் நல்லடியார்களை பொறுத்தவரையிலும் அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, பாவம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பாவத்தை செய்துவிட்டு அப்படியே கடந்து விடவில்லை, தான் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் தேடி இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரத்தை நெருங்கினாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா? உடனே இறைவனிடத்தில் மன்றாடினார்கள். ரப்பனாம், எங்களுடைய இறைவாம், வலம்னா அன்ஃபுசனாம், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம். வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னித்து அலட்சியப்படுத்தாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்களும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்று இறைவனிடத்தில் உடனடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து, தான் செய்தது பாவம்தான் என்பதை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க, மன்னிப்பை கேட்டாங்க. பாவம் செய்வது இயல்பாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு பாவத்தை விட்டும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பாவத்தை செய்துவிட்டால் நாம் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் தேடணும். அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அதைத்தான் இறைவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிராம், பாவ மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைவுங்கள். நீ பாவம் செய்யாமலாம் இருக்க மாட்டேன், மனுஷனாலே தப்பு செய்கிறவன் தான், மனிதர்களாகிய நீங்கள் தவறு இழைப்பவர்கள் என்றாலும் நீங்கள் செய்த தவறுக்கான பரிகாரத்தை உங்களுடைய இறைவனிடத்தில் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு பாவத்திற்கான பரிகாரத்தை தேடுவதற்கு ஆர்வம் காட்டி இருக்கிறாங்க, பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம தொழுகிறோங்க, தொழுகை என்பது கட்டாய கடமை. ஒருத்தன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாலே அவன் மீது நிறுவப்படக்கூடிய முதல் கடமை தொழுகை. இந்த தொழுகையில் ஒவ்வொரு அங்கத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர்னு நம்ம தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டிய பிறகு நம்ம சொல்கிறது என்ன? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக நாம் கேட்பது என்ன? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய என்று நாம் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை தான் அந்த துவாவின் மூலம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். பாவத்தை விட்டு என்னை தூரமாக்கு என்று தான் அந்த பிரார்த்தனையின் மூலம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்ட உடனேயே ரசூல்லா நமக்கு சொல்லி தரது என்ன? பாவ மன்னிப்பு துவா. அதே மாதிரி ருக்குவுக்கு போகிறோம், சுபஹான ரப்பில் அதீம், சுபஹான ரப்பில் அதீம், சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்து வர் ரூஹ். இது எத்தனை பேர் ஓதுறாங்கன்னு தெரியல. பெரும்பான்மையான மக்கள் சுபஹான ரப்பில் அதீம் அப்படின்ற இந்த திக்கரை 3 தடவை ஓதிட்டு அப்படியே ருக்குவை முடிச்சிடுறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக சில துவாக்களை நமக்கு சொல்லித்தராங்க. சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. இந்த துவாவினுடைய பொருள் என்ன? சுபஹான கல்லாஹும்ம, இறைவா நீயே தூயவன், ரப்பனா வ பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு நீயே தூயவன், உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை புகழ்கிறேன், அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு கட்டத்திலும் பாவ மன்னிப்பை தான் சொல்லி தராங்க. அதே மாதிரி சஜிதாவில் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திகா அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, சஜிதா 2 சஜிதாவுக்கு மத்தியில் ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்துடு, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு,
2 சஜிதாவுக்கு மத்தியிலையும் பாவ மன்னிப்பு தான் நம்ம கேட்குறோம். இறுதி அத்தியாயத்தில் பாருங்க, அப்போவும் அல்லாஹுடைய தூதர் பாவ மன்னிப்பு துவாவை நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹும்ம இறைவா, இன்னி தலம்து நஃப்ஸி குல்மன் கசீரா, நான் எனக்கு நானே அதிகமான அநியாயங்களை செய்து விட்டேன். ஃபலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ஃபக்ஃபிர்லி, எனவே எனக்கு நீ மன்னிப்பை வழங்கு. மக்ஃபிரத்தம் மின் இந்திக்க, உன்னிடமிருந்து எனக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக. இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம், இறைவா நீயோ மன்னிப்பவன், நீந்தான் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் அவனுடைய தன்மையை பற்றி, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போது தொழுகையில் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் வகையில்தான் நபிகளார் நமக்கு பிரார்த்தனைகளையே சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலுங்க அல்லாஹுடைய தூதர் அதிகமான இடங்களில் நாம் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை தேடும் வகையில் அவங்க சொல்லித்தர பிரார்த்தனைகள் அமைந்திருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பினுடைய தலையாய துவா, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் ஜனாசாவுக்காக, மரணித்து விட்ட ஜனாசாவுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் வகையில் துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அங்கத்திலும், மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் வகையில்தான் அவனுக்கு பல பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ரசூல்லாவே ஒரு நாளைக்கு 70 தடவையிலிருந்து 100 தடவை, 70 தடவைக்கு அதிகமாக 100 முறையெல்லாம் நபிகள் நாயகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. புகாரியில் 6307வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னீ ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஃபில் யௌம், ஒவ்வொரு நாளிலும் அனுதினமும் நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அக்ஸர மின் 70 மர்ரா, 70 தடவைகளை விட அதிகமாக, 70 முறைகளை விட அதிகமாக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். யாரு? நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதரா? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன? மறுமை நாளில் மக்கள் எல்லாம் தங்களுக்காக யார் பரிந்துரை செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு இறை தூதராக போவாங்க. அவங்க யாருமே பரிந்துரை செய்ய மாட்டாங்க. இறுதியாக ஒரே ஒரு நம்பிக்கையாக அந்த மக்கள்லாம் ரசூலா கிட்ட வருவாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக அவங்களுடைய சிறப்புகளை அடுக்குறாங்க. அதில் ஒரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்க, கஃபரல்லாஹு லக்க மா தகத்தம மின் தம்பிக்க வ மா தஅஹர், உங்களுடைய முன் செய்த பாவங்கள், உங்களுடைய பிந்தைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் பின்னால் ஏதேனும் பாவம் செய்திருந்தாலும் அதையும் நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான். இப்படி ஒரு வாக்குறுதி வேறு எந்த ஒரு மனிதராவுக்கு இருக்கிறதா? யாராவது டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியுமா? எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வால சொல்ல முடிஞ்சது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறைவனுடைய முந்தைய பாவங்களையும் மன்னிச்சிட்டான், நான் பின்னால் பாவம் செய்தாலும் அதையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த விஷயத்தை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 இருந்து 100 தடவைக்கு, 70ஐ விட அதிகமாக, வேறு சில செய்திகளில் 100 தடவை என்றும் வருகிறது, அத்தனை தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. ஒரு நாளில் கேட்டுட்டு அப்படியே போகல, ஒவ்வொரு நாளிலும் வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதரே இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கும் பொழுது, சாதாரண மனுஷங்க நம்ம எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், எவ்வளவு தவறுகளில் நாம் ஈடுபடுகிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் நம்மை பார்த்து தான் பேசுகிறான். இறை நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, உங்கள் இறைவனிடமிருந்துள்ள மன்னிப்பை நோக்கி விரையுங்கள். என் மன்னிப்பை நோக்கி வாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன், என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதில் இன்னொன்று நம்ம கவனிக்கணும், பாவ மன்னிப்பு யாரிடத்துல தான் கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும். ஆனால் தங்களையும் ஆலிம்கள், நாங்கள் தான் அல்லாஹுடைய தூதருடைய வழியான சுன்னத் வழியிலே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சில முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. மௌலூதில் வர வரிகளை பாருங்கள். மௌலூது பாடல்கள் பாடுவாங்க. அந்த மௌலூதில் வர ஒரு வரி என்ன? அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள்தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். அந்த சத்தாருல் மசாவி, நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மறைக்கக்கூடியவர். ரசுல்லா கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பை கேட்குறாங்க. ரசுல்லா கிட்ட போய் பாவத்தை மறைக்க சொல்லி சொல்கிறாங்க. பாவ மன்னிப்பு கஃபூர் என்ற இந்த அந்தஸ்து யாருக்கு இருக்கிறது? அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பான். வமை யகுஃபிரு துனூபை இல்லல்லாம், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான். அந்த வசனம் எல்லாம் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. அவங்களுடைய பார்வை என்ன? ரசூல்லாவை நாங்கள் புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டும். புகழ்ச்சி என்ற பெயரால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இணை வைப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்க. ரசுல்லாவே யார்கிட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்டாங்க? இத்தனை செய்திகளை பார்த்தோம். ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு விட அதிகமாக 100 தடவைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்கன்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். ஃபஅதரஃப்து பிதம்பி, இறைவா என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்து விட்டேன். ஃபகுஃபிர்லி துனூபி ஜமீஆ, எனவே என்னுடைய பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து விடு. இன்னஹு லா யகுஃபிரு துனூப இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் வேறு யாருமே இல்லை. கேட்டது யாரு? இவங்க யாருக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க. உண்மையிலேயே ரசூலுல்லாவுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கான ஒரு அதிகாரம் ஆற்றல் இருந்திருந்தா தன்னுடைய பாவத்தை தானே அவர்கள் அளித்திருக்கலாம் தானே? அப்படி இல்லையே. அல்லாஹ் கிட்ட தானே பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன காரணம்? தன்னுடைய பாவத்தை தான் மன்னித்துக் கொள்வதற்கான ஆற்றல் கூட ரசூலுல்லாவுக்கு இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பான். பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவங்கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டார்கள். ஆனால் இதை அறிந்தாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், காலங்காலமாக நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம், காலங்காலமாக நாங்கள் இந்த மௌலூதை தான் ஓதுறோம் என்று முன்னோர்களுடைய பெருமையை பாராட்டுவதற்காக இது போன்ற நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். இதுவும் தவறான ஒரு விஷயம். பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூட இறைவனிடத்தில் தான் பாவ மன்னிப்பை தேடினார்கள். நாமும் அது போன்று அல்லாஹ்விடத்தில் தான் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பாவத்திற்கான மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். தொழுகையை முடிச்சுட்டா நம்ம செய்கிற தஸ்பீகளை அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா, தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் 33 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையான தொழுகைக்கு பிறகு ஓத சொல்லியிருக்கிறாங்க, தஸ்பீக செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் செய்கிறோம்? ஏன் நாம் செய்வது இல்லை? அலட்சியம் காட்டுகிறோம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதில் அலட்சியம், பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகளை செய்வதில் அலட்சியம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வசாரியோ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்துள்ள மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரையுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு நாம் ஆதரவு வைக்க வேண்டும். ஆதரவு வைத்ததோடு அப்படியே நாம் விட்டுவிடாமல் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி நாம் செய்தால்தான் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதே மாதிரி வஜன்னத்தின் அர்துஹஸ் சமாவாத் வல் அருள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள். பாவ மன்னிப்பை நோக்கி வாங்க. அதை பற்றி நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க தான். தப்பு பண்ணிட்டு அப்படியே விடாமல் தான் செய்த தவறுக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நாம் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜன்னத்தின் அர்துஹஸ் சமாவாத் வல் அருள் உஇத்தலில் முத்தகீன், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள். இது இறையச்சவாதிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மன்னிப்பை நோக்கி எப்படி நாம் விரைய வேண்டுமோ அதே மாதிரி சுவனத்தை நோக்கியும் விரைய வேண்டும். சொர்க்கத்தை நோக்கி போகிறதுனா என்ன? சொர்க்கத்திற்கான
நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நன்மையான காரியங்களை நாம் அதிகம் செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். எவ்வளவு நன்மையான காரியங்களில் உங்களால் ஈடுபட முடியும் அவ்வளவு நன்மைகளை நீங்கள் செய்யுங்கள். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்து பயணம் மேற்கொள்ளுங்கள். அந்த சுவனத்தை அடைவதற்காக, மறுமையிலே வெற்றி அடைவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள், நன்மையான காரியங்களிலே ஈடுபடுங்கள் என்பதைத்தான் அடுத்த வாசகத்தில் அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க, மறுமைக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு, சுவனத்தை அடைவதற்காக நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறோம், சுவனத்தை அடைவதற்காக எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறோம், இந்த உலகத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த உலகத்திற்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு, நாளை மறுமையிலே நாம் வெற்றி அடைவதற்காக, சுவனத்தை அடைவதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு. மிகுதியான அதிகமான நேரங்களை இந்த உலகத்துக்காகத்தான் செலவழிக்கிறோம். காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவில் கண் மூடுகின்ற வரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மறுமைக்காக நம்ம செலவழிப்போம். அந்த 1 மணி நேரம் என்னது? கடமையான தொழுகை, ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கட்டும், லொஹரு, அசரு, மகரிபு, இஷா, இந்த 5 கடமையான தொழுகையை தான் மறுமைக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள். பாக்கி இருக்கிற எல்லா நேரத்தையும் பாருங்க, இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக, செல்வத்தை திரட்டுவதற்காகத்தான் நாம் அந்த நேரங்களை செலவழிக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தானே போகுது. அல்லாவே அதை தானே சொல்லி காட்டுறான். கல்லாம் பல் துஹிப்பூனல் ஆஜிலாம், இந்த உலகத்தை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள், ஒ ததரூனல் ஆகிரா, மறுமையை நீங்கள் விட்டு விட்டீர்கள். அல்லாவும் அதைத்தான் சொல்றான். இந்த உலகத்தை நீ விரும்புற, இந்த உலகத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற, வீடு வேணும், காரு வேணும், வண்டி வேணும், இப்படி இந்த உலகத்துல எதுவெல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் விரும்பக்கூடிய நீ மறுமையை விரும்பவில்லையே, மறுமையை விட்டு விட்டீர்களே என்று இறைவனே திருமறை குரானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வே அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். மிக கடுமையாக நீங்கள் பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்கள். கொஞ்ச நஞ்ச நேசம் இல்லை, பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேசம் என்பது மிக கடுமையானது. மறுமையை விரும்புவதை விட பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு வேறு ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், வல் ஆஹிரத்து கைரும் அபுகா, ஆனால் மறுமை தானே சிறந்தது, மறுமை தானே நிலையானது, சுவனம் தானே மகத்துவமானது. அந்த சுவனத்தை நோக்கி நீங்கள் வரமாட்டீர்களாம். வஜன்னத்தின் அருதுஹஸ் சமாவாத் வல் அருள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் சஹாபாக்களை பாருங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மறுமையாகவும் நன்மையாகவும் எப்படியாவது சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்பதாகவும் தான் இருந்தது. வாழ்க்கையவே மறுமைக்காக அர்ப்பணித்தார்கள், மறுமைக்காக போராடினார்கள். எந்த அளவுக்கு? உஹது போர்க்களம் நடக்குதுங்க. இந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த போர்க்களத்தினுடைய இறுதி எப்படி மாறுது? தலைகீழாக மாறுது. சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலை. அம்பெறியக்கூடிய வீரர்கள் ஒரு தப்பு பண்ணுறாங்க, போர் செல்வங்களை நோக்கி ஓடி வந்துடுறதுனால போர்க்களமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது, தலைகீழாக மாறி போன மாதிரி ஆகுது. சஹாபாக்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலை, எதிரி படையினர் முன்னோக்கி வராங்க, அல்லாஹுடைய தூதர் தனித்து விடப்படுகிறார்கள். அப்போ ரசூல்லா கூட 7 அன்சாரி தோழர்களும் 2 முஹாஜிர்களும் தான் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பாருங்க, அல்லாஹுடைய தூதரை நோக்கி எதிரி படையிலிருந்து சிலர் வராங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களிடத்தில் சொல்றாங்க, மை எருத்துக்கும் அண்ணா வலகுல் ஜன்னாம், உங்களிலிருந்து இவரை யார் தடுத்து நிறுத்துவாரோ அவருக்கு சுவனம் இருக்கிறது. ஜன்னாம், அப்படி இல்லையாம் அவர் நாளை மறுமையிலே சுவனத்தில் என்னோடு இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. ஒன்று சொர்க்கம் இருக்குது, அப்படி இல்லைனா சொர்க்கத்தில் என் கூட இருப்பாங்க, என்னோடு அவர்கள் சொர்க்கத்தில் பயணிப்பார்கள் என்று நபிகளார் சொன்ன உடனேயே சொர்க்கமாம், எனக்கு தான் அந்த சொர்க்கம் வேணும். ஒரு அன்சாரி தோழர் ஓடுறார், எதிரியை நோக்கி விரைகிறார், சண்டையிடுகிறார், போர் செய்கிறார், கொல்லப்படுறார். எதுக்காக? அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை சுவனம் இருக்கிறது, அப்படி இல்லையாம் சுவனத்தில் என்னோடு இருப்பார் என்று நபிகளார் சொன்ன அந்த வார்த்தை அந்த நபித்தோழரை மரணத்தை நோக்கி விரைய செய்தது. போனா மவுத்துன்னு தெரியும், போனா கொன்றுவாங்கன்னு தெரியும்,
கொல்லப்பட்டு விடுவோம் என்பதை அறிந்தும் எதிரிகளை நோக்கி சென்றார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம், நபிகளார் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக அவருக்கு சுவனம், அப்படி இல்லையா அவ்ஹு ரஃபீகி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் என் கூட இருப்பாரு. நபிகளார் சொன்ன வார்த்தை. சுவனம் என்ற அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். திரும்ப இன்னும் எதிரி படையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வராங்க. ரசூல்லா மறுபடியும் சொல்றாங்க, மை எருத்துக்கும் அண்ணாம் வலகுல் ஜன்னா அவ்ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா, யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அப்படி இல்லையா சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்பாங்க. திரும்ப இன்னொரு அன்சாரி தோழர் விரைகிறார், எதிரியை நோக்கி போறார், சண்டை போடுறாரு, கொல்லப்படுறார். தெரியும் முன்னாடி ஒரு ஆள் போகிறத கண்ணால் பார்க்குறாங்க, போனால் மவுத்து, சரமாரிக்கு கொள்றாங்க. இருந்தாலும் நபிகளார் சொன்னார்கள் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதனால நான் போறேன். வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள். அல்லாஹ் சொன்னதற்காக இறைவனுடைய வசனத்திற்கு கட்டுப்படும் வகையில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சுவனத்தை நோக்கி விரைந்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க சொர்க்கத்துக்காக. தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் சுவனத்திற்காக. இப்படியே அந்த இடத்துல இருந்த 7 அன்சாரி தோழர்களும் அல்லாஹுடைய தூதர் சுவனம் இருக்கிறது என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக எதிரி படையை நோக்கி விரைகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், சம்பவ இடத்திலேயே கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு சுவனத்தை நோக்கி விரைந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் இன்று ஒரு சாதாரண பயான் நிகழ்ச்சி, பயானுக்கு வாங்க, மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், பள்ளிவாசலோடு தொடர்பிலேயே இருங்க, கடமையான தொழுகையை பள்ளிவாசலில் ஜமாத்தாட வந்து தொழுவுங்க என்று நன்மையான காரியங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் சிரமம் இல்லாத ஒரு காரியம்தான். ஒரு அரை மணி நேரம் பயானுக்கு அமர்ந்து இறைவனுடைய திருமறை வசனங்களை, அவனுடைய செய்திகளை எல்லாம் கேட்பதற்கு நம்மளால் முடியாதான்? சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கும் தயாராக இருந்தவர்கள். ஆனால் நாம் அரை மணி நேரத்தை கூட சுவனத்திற்காக அர்ப்பணிக்க தயாராக இல்லை. எந்த அளவுக்கு பலவீனமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் சிந்திக்க வேண்டாமா? அதே போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்ட எங்கே இருப்பேன்? அர ஐத்த இன் குத்தில் து ஃபைன அன, இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டேன், நான் எங்கே இருப்பேன் என்று கேட்கும் பொழுது, ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னு ரசூல்லா பதில் சொல்கிறாங்க. உடனே அந்த நபித்தோழர் தன்னுடைய கையில் இருந்த பேரிச்சம்பளத்தை தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்திலே எதிரியை நோக்கி செல்கிறார். எந்த அளவுக்கு சண்டை போடுறார் தெரியுமா? சும்மா காத்தல் ஹத்தா குத்தில், அந்த போர்க்களத்திலே கொல்லப்படுகின்ற வரை சண்டையிடுகிறார். என்ன காரணம்? ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, போர்க்களத்தில் கொல்லப்பட்டா உனக்கு சொர்க்கம், இந்த போர்க்களத்தில் நீ மரணித்தால் உனக்கு சொர்க்கம், அதனால் நான் மரணிக்கின்ற வரை சண்டையிடுவேன், எனக்கு சொர்க்கம்தான் வேணும். சொர்க்கத்திற்காக மரணத்தை நோக்கி விரைந்தவர்கள் சஹாபாக்கள். ஆனால் பள்ளிவாசலை நோக்கி கூட நாம் விரைவது இல்லை. வசாரியோ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. எப்போ இந்த வசனத்தை நாம் நம்முடைய வாழ்வியலாக்க போகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நாம் செயல்படுத்த போகிறோம்? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நம்மால் முடிந்த அளவுக்கு இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி, இறைவன் நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். எவ்வளவு நன்மையான காரியங்களை நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களோடு வாழ்ந்த தோழர்கள் தங்களுடைய வாழ்நாள் லட்சியத்தையே சுவனத்தை அடைவதாகத்தான் வைத்திருந்தார்கள். அப்படி லட்சியம் வைத்ததோடு விட்டுவிடாமல் சொர்க்கத்தை அடைவதற்கு எவ்வளவு முயற்சிகளை செய்ய முடியுமோ, எவ்வளவு தியாகங்களை செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு வாழ்வை அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையவே மறுமைக்காக, நன்மைக்காக அர்ப்பணித்தார்கள். அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையவும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. உங்களுடைய இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கியும் விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் மறுமையிலே சுவனத்தை அடைவதற்காகவும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஓ இத்தலில் முத்தகீன், அந்த சுவனம் என்பது இறையச்சவாதிகளுக்காக தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அந்த இறையச்சவாதிகள் யார், அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்களுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றி தொடர்ச்சியாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்த தொடரில் பார்க்கலாம். வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்